எம்பிஏல வர லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் பற்றிய ஒன் பிட் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். எப்பயுமே ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸோட பேசிக் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எம்பிஏ பொறுத்தவரை இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். எம்பிஏ லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும் எல்லா காலேஜிலும் இதே நேமில் இருக்காது. ஒரு சில காலேஜில் லாஜிஸ்டிக் அப்படிம்பாங்க, ஒரு சில காலேஜில் சப்ளை மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க, ஒரு சில காலேஜில் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நேம் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, தமிழ் மீனிங் என்ன, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தளவாடங்கள் மற்றும் சங்கிலி தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முக்கியமாக ஒரு ப்ராடக்ட் வந்து ரா மெட்டீரியலாக இருந்து அந்த கம்பெனிக்கு ரீச் ஆகிறதுக்கு வரையும் என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், அதோட கஸ்டமர் கேர் பற்றி அந்த மாதிரி டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் சிலபஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஷிப் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகப்படியான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்